ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. நவநீதம் பிள்ளை அறிக்கையின் அடிப்படையில் இலங்கை மீது போர்க்குற்ற விசாரணை நடத்த மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். உணவு பாதுகாப்பு சட்டத்தால் தமிழகத்திற்கு வழங்கப்படும் உணவு தானியங்களின் அளவு குறையும் என வெங்கையா நாயுடு தகவல். கொல்கத்தாவில் கூடியது இந்திய மட்டைப்பந்து வாரிய செயற்குழு. முக்கிய பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை. ராமேஸ்வரம் அருகே வெளிநாடுகளுக்கு கடத்த இருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகள் பறிமுதல். ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஊர்வலம். பல்லவன் விரைவு தொடர்வண்டியை திருச்சியில் இருந்து இயக்க வலியுறுத்தி தொடர்வண்டி நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம். சென்னை ஆலந்தூரில் மதுக்கடையை அகற்றக் கோரி கையெழுத்து இயக்கம். காவல்துறையினர் அனுமதிக்க மறுத்ததால் பதற்றம். அரவக்குறிச்சி அருகே பெண் ஒருவர் கல்லால் அடித்து கொலை. காவல்துறை தீவிர விசாரணை. நடுவண் அரசு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி மக்கள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக வைகோ குற்றச்சாட்டு. சீனாவில் ரசாயன ஆலையில் ஏற்பட்ட வாயு கசிவு விபத்தில் 15 தொழிலாளர்கள் மூச்சு திணறி உயிரிழப்பு. ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.